அனைவருக்கும் வணக்கம். தண்ணீர் அரசியலும் தமிழ்நாடும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு 3வது வீடியோ ஒன்று பதிவிடுறோம். இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தமிழக ஆறுகளும் அதன் பரிதாப நிலையும் அப்படிங்கிறது தான். காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் ரொம்ப பெருமையா தமிழ்நாட்டினுடைய ஆற்று வளத்தை பற்றி சொல்றார். இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. ரொம்ப ஆறுகளை பற்றி பெருமைப்படுத்தக்கூடிய பாடல் அப்படின்னு சொன்னா இந்த பாட்டை சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 125 ஆறுகள் இருந்ததா ஒரு கணக்கு சொல்றாங்க. தமிழ்நாட்டினுடைய ஆற்றுப்படுகைகள்னு பார்த்தா மொத்தம் 17 இருக்கு. ஆற்றுப்படுகை நாம இப்ப இருக்கிற கணக்கை தான் சொல்லிட்டு, பழைய கணக்கு பின்னால நான் சொல்றேன். தமிழ்நாட்டுடைய மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு அப்படின்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர். இந்தியாவிலேயே 11வது பெரிய மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு தான். இங்க 38 மாவட்டங்கள் இருக்கு. இதுலயே பெரிய மாவட்டம் பரப்பளவுல பெரிய மாவட்டம் எது அப்படின்னு சொன்னா தர்மபுரி, ஏறக்குறைய 9,000 சதுர கிலோமீட்டர். ரொம்ப சின்ன பரப்பளவு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கன்னியாகுமரி 1,672 சதுர கிலோமீட்டர் அந்த அளவுல தான் இருக்கும். தமிழ்நாட்டில் ஆறுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருநெல்வேலியா இருக்கும். அங்கதான் தாமிரபரணி ஆறு, உருப்பாறு அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு 13 ஆறுகள் இருக்கு. பச்சையாறு, கருப்பாறு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 13 ஆறுகள் ஓடுது. தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மியான ஆறுகள் இருக்கிற மாவட்டம் எது அப்படின்னு சொன்னா அது தென்காசி. அங்க அனுமன் ஆறு, அடவி நயனார் ஆறு, சிற்றாறு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுகள் தான் இருக்கு. அதனுடைய துணை ஆறுகள் 2-3 இருக்கு. தர்மபுரியில மொத்தம் 3 ஆறுகள் இருக்கு. 1 காவிரி, 2 தென்பெண்ணை, 3 தொப்பையாறு. இது இல்லாத பாம்பாறு அப்படின்னு இருக்கு, சின்னாறு அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் கிளையாறு. குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க தாமிரபரணி, வள்ளியாறு, கோதையாறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வளமான ஆற்று பிரதேசங்கள் உள்ளது. அதெல்லாம் இன்னைக்கு சூழல்ல கூட தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 26 மாவட்டத்தில் 63 ஆறுகள் ஓடிட்டு இருக்கு. 63 ஆறுகள். ஆனா அது என்ன சூழல்ல ஓடிக்கிட்டு இருக்கு, அதனுடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பரிதாபத்திற்குரியது. இந்த ஆறுகள்லயே வற்றாத ஜீவ நதி அப்படின்னு சொன்னோம்னா அது தாமிரபரணி மட்டும்தான். மீதி எல்லாமே ரொம்ப ஒரு குறிப்பிட்ட அளவு மழை காலத்துல மட்டும்தான் ஓடும். சில நேரங்களில் அது வறண்டு போகும். இந்த தாமிரபரணி ஆற்றினுடைய ஊற்று எங்க ஆரம்பிக்குது, ஊற்றுக்கண் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அது மேற்கு தொடர்ச்சி மலையில பொதிகை மலையில ஆரம்பிக்குது. அந்த பொதிகை மலையில ஆரம்பிக்கிற இந்த ஆறு எங்கெல்லாம் வருது பாருங்க, நெல்லைக்கு வருது, தூத்துக்குடிக்கு வருது. அதனுடைய வழியிலேயே அது மன்னார் வளைகுடாவில் போய் கலக்கிறது. மற்ற ஆறுகள்லாம் இருக்கு தமிழ்நாட்டில். அதெல்லாம் சூழலியல் மாறுபாட்டுக்கு ஏற்ப அது சில நேரங்கள்ல ரொம்ப வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடும், சில நேரங்கள்ல லெவல்ல பாயும், சில நேரங்கள்ல அப்படியே வத்தி போயிடும். தாமிரபரணி ஆறு மட்டும்தான் ஒரு ஜீவ நதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய சராசரியான மழை பொழிவு ஆண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 940 மில்லிமீட்டர்ல இருந்து 1000 மில்லிமீட்டர் சராசரியா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 940 மில்லிமீட்டர் தமிழ்நாட்டில் கிடைக்கும். இந்த கிடைக்கிற மழை பொழிவு இருக்கு இல்லைங்களா, இது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா 2 வகையில கிடைக்குது. ஒன்று வடகிழக்கு பருவக்காற்று, அங்க இருந்து கிடைக்கிற மழை. 2வது தென்மேற்கு பருவக்காற்று, அங்க இருந்து கிடைக்கிற மழை. இதுல 47% மழை நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை தான் நம்மளுக்கு உதவியா இருக்கு. இது அக்டோபர் டு டிசம்பர்ல நம்மளுக்கு கிடைக்கும். தென்மேற்கு பருவக்காற்றுல இருந்து கிடைக்கக்கூடிய மழை ஜூன் செப்டம்பர்ல கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய அந்த 47% மழைப்பொழிவு தான் நம்மளுடைய இருப்பு, நம்மளுடைய சொத்து. இந்த சொத்து இருக்கு இல்லைங்களா,
இது தமிழ்நாட்டுக்கு பரவலா கிடைக்கக்கூடிய மழை அளவு. இதுல ரொம்ப அதிகமா எங்க மழை பெய்யும் அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில். ரொம்ப குறைஞ்ச அளவு மழை எங்க இருக்குன்னா ஈரோடு, கரூர் அந்த மாதிரியான பகுதிகளில் ரொம்ப குறைஞ்ச அளவு தான் இருக்கும். சரி, நம்மளுக்கு தண்ணி கிடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நமக்கு கிடைக்கிற தண்ணியில 60% தண்ணி கடல்ல வீணா கலக்குது அப்படிங்கிறது எவ்வளவு துர்பாக்கியமான விஷயம்னு பாருங்க. மேட்டூர் தண்ணீர் இருக்கு, அதுல குறைஞ்சபட்சம் 10 டிஎம்சி தண்ணீர் எதுக்கும் பிரயோஜனப்படாத, யாருக்கும் உதவி இல்லாத கடல்ல போய் கலக்குது. காவிரி படுகைகள்ல ஏறக்குறைய 900த்துல இருந்து 1000 பெரிய குளங்கள் இருந்தது. அந்த 1000 குளங்கள்ல இன்னைக்கு நீர் இருப்பு, நீர் சுரப்பு அப்படிங்கிறது வத்தி போச்சு. நீர் இருப்பு, நீர் சுரப்பு அப்படிங்கிறது வத்தி போச்சு. நிறைய ஏரிகள்லையும் நிறைய குளங்கள்லையும் எல்லாமே அந்த காவிரி படுகைகள்லயே இருக்கும். ஆயிரக்கணக்கான குளங்கள் இருந்தது. அது எல்லாம் இன்னைக்கு நீர்பிடிப்பு நிலைகள்ல சரியான போக்குவரத்து இல்லாம, தண்ணீர் வரத்து இல்லாம, போக்குவரத்து தண்ணீர் வரத்து இல்லாம எல்லாம் நீர்மட்டம் குறைஞ்சு போச்சு. பகுருளி ஆறு அப்படின்னு ஒண்ணு இருந்ததாகவும் அது காணா போச்சுன்னு நம்ம படிச்சிருப்போம். சரி, அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, புவியியலாளர்கள் சொல்றாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே பாலாறு செத்து போச்சு, கூவமாறு இல்லைன்னு ஆகிப்போச்சு. நீர் மேலாண்மையை பற்றி நிறைய நம்ம சொல்றோம். ஆனா நீர் மேலாண்மையை செய்ய சொன்னா இன்னைக்கு நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நீர் மேலாண்மைக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆறு போற இடத்தையெல்லாம் கழிவு நீர் கலக்கிற ஒரு குட்டையாவும் ஒரு சந்தாவும் மாற்றி வச்சுட்டு ஊருக்குள்ள இருந்த ஏரி, குளம், கொட்டை எல்லாமே கட்டடங்களா இன்னைக்கு மாறி போச்சு. அப்ப நீர்நிலை என்னவாகும்? இருந்த ஏரி குளம் இல்லாம போயிருச்சு, கட்டடமா மாறி போச்சு, முகத்துவாரங்கள் அப்படிங்கிற ஒண்ணு அடையாளமே இல்லாம அழிச்சு ஒழிச்சாச்சு. ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்த ஆற்று பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு நீர் வரத்து இல்லாதனால, பருவமழை தப்புனதுனால, பலரினுடைய ஆக்கிரமிப்பு காரணமாக, மக்களினுடைய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால அது எல்லாம் இன்னைக்கு வழக்கத்துல இருந்து ஒதுங்கிருச்சு. எல்லாம் கட்டடங்கள் ஆயிடுச்சு. சங்க காலத்துல ஐரி ஆறு, அரிசில் ஆறு, கங்கை ஆறு, காப்பி ஆறு, வட்டாறுன்னு சொல்லிட்டு 19 ஆறுகள் இருந்துச்சு. அந்த 19 ஆறுகள்ல இன்னைக்கு 6 ஆறுகள் கூட வழக்கத்துல இல்லை. அந்த வழக்கத்துல இருக்கிற அந்த 6 ஆறுகளுக்கு கூட நீர் வரத்து சரியா இல்லை. மழை பெய்து அந்த பெய்கிற மழையை கூட ஒழுங்குபடுத்தி அந்த இடத்துல கொண்டு சேர்க்கிறதுக்கான வழிமுறைகளை நாம செய்யல. ஏன்னா அதை பராமரிப்பு பண்ணல. அதுக்கு பேர் குடி பராமரிப்பு, குடி மராமத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செய்யவே இல்லை. நல்லா பாருங்களேன், இன்னைக்கு சென்னை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுல அண்ணா நகர் தெரியலன்னு நீங்க சொல்லுவீங்களா? நுங்கம்பாக்கம் தெரியலன்னு சொல்லுவீங்களா? புரசவாக்கம் தெரியலன்னு சொல்லுவீங்களா? வள்ளுவர் கோட்டம் தெரியலன்னு சொல்லுவீங்களா? இதுல வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது நீர் பிடிப்புள்ள பகுதி. அது ஒரு பெரிய ஏரி. புரசவாக்கம் அதே மாதிரி ஒரு பெரிய ஏரி. அண்ணா நகர் அதே மாதிரி பெரிய ஏரி. இந்த ஏரிகள் எல்லாம் செய்த தவறு என்ன தெரியுங்களா? அந்த நகரத்துல இருந்த ஜனங்களுக்கெல்லாம் தண்ணீர் பஞ்சமே இல்லாம பார்த்துக்கிட்டது. இன்னைக்கு அதனுடைய நிலை என்ன? அண்ணா நகரை என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? புரசவாக்கத்தை என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? இல்லைங்களா? இதுதான் நம்மளுடைய விழிப்புணர்வு இல்லாம ஆறுகள் காணாம போனதுக்கு அடிப்படை காரணம். கோடம்பாக்கம் இன்னைக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற திரைப்படத்தினுடைய அடையாளமா இருக்கிற பகுதி. அது நீர்பிடிப்பு உள்ள பகுதி. இன்னைக்கு கோடம்பாக்கத்துல போர் போட்டீங்கன்னா வெறும் காத்து தான் வரும், தண்ணி வராது. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. 1000 அடிக்கு கீழே போயிருச்சு. அந்த மாதிரி மாறிடுச்சு. இன்னைக்கு நகரமயமாதல், தொழில்மயமாதல், நவீனமயமாதல் அப்படின்னு நிறைய மாடர்னைஸ்ட் நேம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த நகரமயமாதல், தொழில்மயமாதல், நவீனமயமாதல் இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, தொழிற்சாலையினுடைய கழிவுகளை மண்ணுக்குள்ள புதைக்குது. வீடுகளுக்குள்ள வேதிப்பொருட்களுடைய பயன்பாடு அதிகமாயிருச்சு.
நிலம் எல்லாம் குப்பையா கொட்டி கிடக்கிறது. கதிர் இயக்கத்துக்கு கதிர் வீச்சுக்கு பஞ்சமே இல்லாம போயிருச்சு. சுரங்கத்திலிருந்து வரக்கூடிய கூல கழிவுகள் அப்படின்னு சொல்றோம்ல, அது ரொம்ப அதிகமாயிருச்சு. எங்க பார்த்தாலும் பூச்சிக்கொல்லி மருந்தினுடைய கழிவுகள் கொட்டப்படுது. செயற்கையான உரம் நிலங்களுக்கு வலிந்து ஊட்டப்படுகிறது. இது தவிர ஒளி பெருக்கத்தினுடைய ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு. ஒரு போன் பேசணும், அந்த போன் பேசினா அதனுடைய ஒளிக்கற்றைகள் யாரை பாதிக்கும் அப்படின்னு சொன்னா சிட்டுக்குருவி முதற்கொண்டு நிறைய உயிரினங்களை அது பாதிக்கும். அப்ப அது கூடு கட்டாது. அது அந்த கதிரியக்கம் இருக்கிற ஏரியாவுக்குள்ள பறக்காது. அப்ப எவ்வளவு ஒரு சூழல் மாசு இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. மண்ணை மலடாக்கிருச்சு, மனிதனை நோயாளியா மாத்திருச்சு. இயற்கைக்கு எதிரான பிரச்சாரம் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏழை விவசாயி கோழை விவசாயியா மாறிட்டு, தாய்ப்பால் அருந்துகிற தர்மம் தெரிந்த விவசாயிக்கு வல்லாதிக்கம் எப்படி நம்மை கொல்லும் அப்படிங்கிற சூட்சுமம் தெரியவே இல்லை. அந்த வல்லாதிக்கம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா தாய்ப்பால்ல குடிக்கிற அந்த சிஸ்டத்தை மாத்தி தாயினுடைய மார்ல இருக்கிற ரத்தத்தை குடிக்கிற பேயாக மாறிவிட்டது. அதை கேட்பார் யாரும் இல்லை, கேட்பதற்கு நாதி இல்லை. தண்ணீர் இன்னும் பேசும்.